பூ வாங்க முடியாது, பூ ரேட்டு ஹெவி. அளவுக்கு அலங்காரம் கம்மி தான் இன்னைக்கு. இல்லைன்னா பயங்கரம். அடுத்த மாதம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். கட்டி கட்டு கட்டிட்டு போடுங்க. மாப்புகள் பொறுமையாக கேட்கணும். பேடி வா போடு கேளு. ஐயா சொல்லுங்க அண்ணா. ஐயா நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை இருக்கிறோம். ஐயா நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை இருக்கிறோம். ஐயா நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை ஐயா நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை ஐயா நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை இருக்கணும். ஐயா நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை இருக்கணும். ஐயா ஐயா நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை இருக்கணும். ஐயா நாங்கள் ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அரப்பா இருக்கணும். ஐயா எங்களுக்கு அண்ணாசம் தந்து ஐயா ஐயா திருணும் நடிக்கிறியா? கொடு கொடு வாங்கி 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 வாங்க 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 அப்படியே வாங்கிட்டு பின்னாடி போயிடுங்க. அப்படியே கண்ணு கொடு, என்ன பார்க்கக்கூடாது. ஐயா வச்சு கொடு. சொல்ல வச்சு கொஞ்சமா பின்னாடி போயிடுங்கம்மா. அப்படியே சின்னதா முக்கியமாக வச்சு கொடுத்து கொஞ்சமாக நம்மளோட போகக்கூடாது. அடுத்தது வரணும். அதுல தான் பண்ணுறது. ஏன்னா சில பேர் சில குழந்தைன்னுவாங்க. இப்போ விட்டா தான் அடுத்தது அவன் லைஃப்ல கொஞ்சம் பின்னாடி வரணும். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்காக தான் இந்த வேலை செய்யணும். 4 மாசம் ஆகுது. நான் இப்பயே சொல்றேன். எனக்காக ஒத்தலைங்க ஒரு விஏ கால் வருவாங்க. கொஞ்சம் அனுப்புவீங்க. அனுப்புறேன்னு எனக்கு தயவு கேட்டாதீங்க. இருந்தா நீங்க தர்மத்துக்கு கொடுங்க. நம்ம பிரச்சனையும் தீரும். சாப்பாடும் போறேன். டீ இருந்தாலும் கத்தாம எனக்கு அமைதி நான் பண்ணித்தரேன். ஏன்னா வந்து ஏமாற்றம் உங்களுக்கு இருந்தா கொடுங்க. இல்லைன்னா சாப்பிட்டு போங்க. பிரச்சனை தீர்த்து தரேன். போயிட்டு போங்க. அது நான் சொல்லிடுறேன். ஏமா காலையில் விடாதம்மா. ஆமாங்க வை காலையில் விடாதீங்க. வச்சு வை இவனுக்கு கொஞ்சம் ட்ரெயின் கொடுப்பையா. கை கால் வெளியில் எடுத்துருவோம். கை கொடுங்க. பயப்படுற எது படிப்பா சொல்லு. டாக்டர் குடிக்க போறேன். பக்கம் மாமா லேடிஸ் அந்த பக்கம் மாமா அப்படியே போயிடுங்க. ஐயா வாங்க பின்னாடி போயிடுங்க. தள்ளி வாங்க இங்க வாங்க 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 அங்க வாங்க. அப்படியே வாங்க. அப்படியே வாங்க வாங்க. வெய் சபரி வெய் வாங்க வாங்க போங்க வாங்க வாங்க போங்க வாங்க வாங்க. அப்படியே வாங்க. அப்படியே பின்னாடி போயிடுங்க. அப்படியே போயிடுங்க. எங்க நீங்க அப்படியே போயிடுங்க. சரவடுங்க நாமங்களா வாங்க 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 வாங்கிட்டு வந்துருங்க. நிக்கிறாங்க நல்ல ஆளுங்க. வா 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 வா. ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அடுத்தது ஒரு பண்ணி மட்டும்
ஒண்ணு இல்ல நீங்க உட்காருங்க ஒண்ணு சங்கடம் இல்லை நீங்க உட்காருங்க நான் தானே உட்கார சொல்றேன் எழுதிடா ஐயா வரேன் ஐயா எப்படி சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க ஒன்றும் குறை கிடையாது ஐயா கையில தராதீங்க அந்தாக்கா உங்களுக்கு இலையில வைங்க கொடுங்க நான் வச்சிடுறேன் கையில தராதீங்க சொல்றேன் இலையில வைங்க கையில தராதீங்க அப்படி இலையில வச்சிருங்க கையில தராதீங்க உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நிமிடம் சரியா இருக்குது எல்லாம் உங்க கோயில் மாதிரி உங்க காசு தான் சாப்பாடு போடுற எல்லாம் உங்களுக்கு தான் உங்க தர்மம் தான் எனது கிடையாது நீங்க தரதான் உங்களுக்கு புண்ணியம் சொல்லி தரேன் ஏன்னா நல்லா சொன்னா அடுத்த நல்லா பண்ணி தருவேன் ருசி தான் வேணும் மக்களுக்கு சாம்பார் ஒண்ணா சாம்பார் கேளுங்க பரவாயில்ல எலும்பு கால் வேண்டாம் நிறைய பேர் ஒரு குண்டால வச்சு விட அவருக்கு வேணும்னு சொல்லி நான் கைகள் கேட்டேன் இல்ல அவரு ஊத்திய இவ்வளவு முடிச்ச பிறகு நான் கூப்பிடணும் அப்படியா ஏன்டா நான் செந்தில் தோண்ட முடியும் கதையில் கிட போனது ஏங்க ஆமா எல்லாம் மாச்சு போட்டு உட்காரணும் மாச்சு தகுதி அனுப்பிச்சிருக்கேன் போடு நல்லா போடுங்க வெளியில எப்படி பாருங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது இல்ல சார் போச்சா வேற என்ன பண்ணுது தள்ளி
கை கையை விடுமா எடுத்துக்கலாம் இப்படியே கீழே போட்டாதான் இப்படியே போடத்தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படியே விட்டு பதிவு பாருங்க இங்க பாருங்க சத்தமா சொல்லுங்க இல்ல இல்ல எனக்கு ஒத்துழைச்சா நல்லா வேலையும் பண்ணி தருவேன் ஆனா நீங்க தான் எனக்கு ஒத்துழைக்கணும் வீட்டுல போயிட்டு நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க எண்ணெய் லேசா வச்சு ஈரப்பசை கிடையாது எண்ணெய் வச்சு லேசா தேய்ங்க தேய்ச்சிட்டு சுடுதண்ணியை வச்சு துணியில் வச்சு கொஞ்சம் ஒத்தனை கொடுத்தீங்கன்னா உங்க வலி வராது கரெக்டா இப்ப இருக்கா சொல்லுங்க இருந்தா என்னய்யா எனக்கு ஒத்தனை அப்ப அந்த 2 பேரும் வந்தாங்க சொந்தக்காரங்க கூப்பிடு எங்க வருவாங்களா கோபால் வந்தா காலையில கூட வைக்கல இத நெத்திர நேரம் இங்க பெருமாள் நாம வந்தா வேற இல்லை நான் சாரத மண்ணு தண்ணீர் தான் இட்லி தர நாராயணன் தான் நெத்திர வைக்கணும் சின்னதா உங்க பக்கத்துல ஒரு விநாயகர் இருக்குல்ல இல்லையா அதே கும்பிடாவது இவரு தான் நாராயணன் தான் வச்சுக்க நட்டிச்சுக்க இதை காலையில வெறுவத்தில் போட்டு குளிக்க ஏன் இந்த வழி வரக்கூடாது வழி வராது வீட்டில் விளக்கத்துக்கு ஒரு நேரம் ஏற்றுங்க ஒரு நேரம் ஏற்ற மாட்டேங்குது ஏற்றுனா லட்சுமி வரும் இருக்கிற பிரச்சனை தீரும் போட்டு போய் தாய்த்து வாங்கிங்க வாங்கிங்களா அதுதான் மாட்டின வேறு உங்களுக்கு வந்த மாதிரி பிரச்சனை தான் என்னைக்கு வீட்டில் விளக்கு ஏற்றுங்க குடும்பத்தை நல்லா பாருங்கள் நேரம் வேலை செய்யணும்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் தாயத்தை கீத்து வாங்கினா குடும்பம் கெட்டு போகும் நான் பேச தப்பா சொல்லிட்டா நான் சொல்றது கரெக்டாக கடைபிடிக்க வீட்டில் விளக்கு ஏற்றுங்க எல்லாமே பண்ணி தருங்க வாங்க போங்க கேட்டுக்கப்பா போனாலும் அதே மாதிரி சொல்லுங்க இந்த மாதிரி வந்தாலும் வழி பரவாயில்ல எங்க நல்லா முடிஞ்சது அன்னதாத்து தர்மத்தை கொடுக்குற சொல்லிட்டே போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சொல்லுது ஆமா என்ன பண்ணுங்க சோழர்கள் ஆசிரியர் தான் பார்க்கணும் அடுத்து பாட்டு வந்தாம பேட்டி அவங்கள பேட்டி வெளியில எடுத்துக்க வெளியே அனுப்பாத ஒரு நேரம் உனக்கு செமிக்க மாட்டேங்குது ஜீரணிச்சு தாவ மாட்டேங்குது நீ சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நடக்கணும் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பாக்கி மாதிரி நடங்க அது வராது எனக்கு லூஸ் மோசம் தெரியுது நாமத்தை கூட்டி தலைக்கு குடிக்க நான் பண்ணி கொடுத்தேன் சரியா கூட்டி வாங்கல எங்க எவ்வளோ நாளா 2 வருஷமா ராசிக்கு போனீங்களா சொல்லுமா ஏமா வாய் சொல்லுத்தா எதுக்கு போலன்னு படம் நம்புறியா 2 வருஷமா வழி போல திரும்ப ஏதோ இருக்குது திரும்ப தண்ணி இல்லை தண்ணி இல்லை அப்படி திரும்ப என்னையா நீ பாக்குற ஒட்டு கீழே விழுந்தியாமே அங்கிட்டு திரும்ப எங்க திரும்புற நான் இருக்க வேணாமா வழி வேணுங்க கை கீழே விழுங்க சொல்லுமா அதான் கை கட்டிங்களா வழி விழுந்துலாம் வழி போலாம் இருக்கமா இருக்கா சொல்லு நீங்க தார காசுல உங்களுக்கு சோறு போன தர்மத்துல எனக்கு நிக்கிறானவர் இருக்கா வழி இருக்கானே எங்க வரீங்க கொடுத்துட்டு வரியா இது நெத்தில வை காலையில சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கப்பா வாமா சொல்லுமா ஹலோ வரலையா ஒட்டுக்கு வந்துருக்குதா ஒட்டுக்கு வந்துச்சா வரலையா இது இல்லை சுத்தம் வரலன்றீங்க என்கிட்ட மனவே பண்ண தெரியுமா தெரியாதா அதை அரைச்சு நல்லா வெறும் வந்து நாமத்தை போட்டு போட்டு குடிக்க சொல்லுங்க பப்பாளி போலாம் எள்ளு டெய்லி கொடுங்க என்ன மாதிரி இது என்கிட்ட நான் என்னத்தை பண்ணுறது அதுக்கிட்ட நான் யார் கேட்கறேன்னா ஒரு நல்ல என்னை பற்றி உனக்கு தெரியாது உன்னை பற்றி எல்லாமே தெரியும் சிலதை சொல்லுவேன் சிலதை சொல்ல மாட்டேன் கேட்டான் கல்யாணம் போது நல்லா ராஜா மாதிரி இருந்திருக்கும் அதை தான் சொல்ல வரேன் இல்லை வா நான் தெரியாது நினச்சிக்க போய் சொன்னா நான் போய் சொல்ல ஒரு வருஷம் செகண்ட்ல வரலையே துளசி வாங்கிக்கோ தப்பா வரதுக்கு என்ன வரணும் வாமா என்ன வரல சின்ன குழந்தையா எனக்கு என்ன பண்ணுறது நான் பண்ணிட்டேன் அது வந்து உடம்புலயே ஊர்னுது அது காயும் படி வரும் அதான் சொல்லிட்டு உடம்புல ரத்தத்துல கலந்துச்சாத்தா கருவாடு தெரியாத மீன் குறை நான் ஆயிட்டேன் இல்லையா மீன் கருவாடு சாடாம நான் பண்ணித்தரேன் மாலை அவர் மாலை போட்டாரு ரைட்டு போயிட்டாரு மாலை கண்ட பத்தியும் கொடுத்துவியா
இங்க கூட திங்காம வந்து காஞ்சிரும் அது போல எண்ணம் சாப்பிடு சரியா என்ன பண்ணுது வடபாருதா எவ்வளவு நாளா அது ஒரு 3 மாசம் மாத்திரை கொடுக்க போக நான் சொல்லியா என்ன பேச மாட்டீங்க அது உன உட்கார வச்சுக்கிறப்ப பாருங்க இந்த சைடியா பாருங்க என்ன பண்ணியா கரெக்ட் ஆயிடுச்சு ரெடி ஆச்சு எனக்கு அதே மாதிரி நம்புனா நான் எல்லாத்தையும் பண்ணி தர முடியும் என்னால ஆனா மக்கள் ஒருத்தருக்கு மாட்டேன் மோசனை குறை உன் மோசனை குறைன்னு வராது உண்மையா பையனே அதை குறைன்றேன் நல்ல பொண்ணுதான் வந்த உங்ககிட்ட யார் மக்கள் எல்லாருக்கும் போக வருது உனக்கு என்ன பேசல கடைக்கு போய் நான் ஒரு சரியா தைத்தா வச்சா ஊக்கலாம் அதே மாதிரி நல்லா கண்டிப்பா போயிடும் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுற மக்கள் தீர்த்துக்கணும் அதே மாதிரி வந்து இது மாதிரி மூக்கில் மூச்சு விட முடியாமல் இருந்தது இப்போ அவர் பார்த்தோன்னே உடனே இப்போ மூச்சு நல்லா விட முடியுது அதே மாதிரி காலுக்கு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அம்மாவுக்கும் கைவலி கால்வலி 1 வருஷமாக இருந்தது இப்போ பரவாயில்லன்னு சொல்கிறாங்க பரவாயில்லையா பரவாயில்லைங்க முதல் தடவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வர்றது நல்லா இருக்கு பரவாயில்லைங்க பரவாயில்ல இல்லை எங்கேயுமே போனதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு ஆஹா அதுக்கு இல்லை ஒரு டைம் போயிருக்காங்களே இதை சரியாகல ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் போயிருக்கோம் சரியாகல இங்கே நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வர்றது நல்லா இருக்கு இப்போ மூச்சும் விட முடியுது அம்மாவுக்கு கை காலுக்கு வந்தோம் அதுவும் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கு திருப்தியாக இருக்குது வந்தது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது எங்களால் முடிஞ்ச உதவியும் நாங்கள் பண்ணுவோம் முடியும் மாத்த மூக்க பத்தியா வலி குடிக்கலையா மூக்க வாய் கூட கால் வலி இந்த ராதா பேசுறாரு ரொம்ப வார்த்தை அவ்வளவு தெளிவா பேச மாட்டேன் தள்ளு கால் வலி சொல்லு வாய் தந்து பேசணும் கீழ்மா நீ கவுமா கால் வலி எவ்வளவு நாளா ஏன் வரல இப்ப உட்காரு எழுப்பிடா வரல உட்காரு நான் எழுப்புறேன் வரல நீ உட்காருன்னு வராம எப்படி போயிடும் உட்காரு உட்காரு கால மடக்கு மடக்கு கையெடு கையெடு எந்திரி இப்ப எந்திரி புரியுதா முடியுதானே தண்ணி தண்ணி எங்க போங்க 2 வாத்தியா 2 ஆயிரம் கூட வைக்கிறேன் ஆற சொன்னேன் 2 பேர் கூட வந்தாங்க கூடுன்னு நீ தான் பாரு நடந்து போ அதுக்கு மேல போன ஆள் எப்படி அனுப்புறது ஒரு ஆளுக்கு தான் இவங்க சூப்பரா இப்படியா கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் இருக்குது தள்ளி எடுத்துடுறேன் அதையும் பாரு இருக்கான்னு பாரு ஓகேவா இத களை களி பிடிக்க சொல்லு வச்சுறேன் இடு படிக்குதா திரும்ப இருக்கான்னு பாரு 2 பேருமே இல்ல இதுல வரைக்கும் போய் பார்த்துட்டு இருக்கான்னு பாரு அது கொஞ்சம் லேட்டா நான் சொல்லிக்கிறேன் இப்ப இடுப்பு வலி கை கால் வலி போயிச்சா ஓகேவா எங்க வாங்க பரவாயில்லையாமா அங்க ஐயா போனீங்களா 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 இந்த வழி எடுத்து முடிச்சா இது ஐயா கூட அங்கேயே கைடாம இருக்கு இப்ப எப்படி கொடுங்க இந்த இதை கடையை கொடுங்க இப்ப நான் பேச கத்த முடியாது கூட்டுவா நான் கத்த வச்சு தரேன் பேச வைக்கிறேன் கொஞ்சம் கேடாட்டா என்னன்னு ஒரு மாசம் அப்புறமா காதை சுத்தமா கேட்காதா கத்த கூட முடியல நான் கூட பாக்குறேன் முடிஞ்சா பாக்குறேன் இல்லை சொல்லு சத்தமா போதுமா கால் கைது
காது கேக்குதா? கேக்கலையா? கேக்கு ஆனா லாஸ்ட் கேட்கல. லாஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி தரேன். ஆமா. இன்னைக்கு பரவாயில்லையா இல்லையா? சரி. என்ன போவா? இதை கலக்கி கொடுங்க. இந்த போட்டு வெறும் இருக்குல்ல, நான் பண்ணி தரேன். சரியா? ஆகே. சரி அடிக்கூடாது. இருக்காமா இருக்கானே வேறண்ணா இருக்காடு பாருமா இருக்கா இதை களை குடிக்க போகணும் போட்டு குடியாத்தா வெறும் ஒருத்தர் நீங்க வீடுகள் கூட என் வீடுகள் நல்லா பேசணும் காது நல்லா கேட்கணும் என்ன பாரு பூஜை கொடுக்க என்ன பண்ணுங்க ரெடிமா இருக்கு வர வர நான் பண்ணி தரேன் நான் சொல்றத மட்டும் செய்யுங்க நல்ல பெரிய போ ஜெல்தி வரணும் அந்த ஜென்ஸ் வாங்குற ஆளு சொல்லு நாங்கள் இப்போ தான் முதல் தடவை வரோம் இந்த மாதிரி கேள்விப்பட்டு தான் வந்த ஒரு வாட்டி வந்தாலே நல்லா ஆயிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்காரு. ஃபஸ்ட்டு கல் வந்தது வயிற்றுல. கல் வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த முதுகு வலி முட்டி வலின்னு ஒன்றுனா வலி வந்துட்டே தான் இருக்குது. மாத்திரை சாப்பிட்டு எதுவுமே சரியாகவே இல்லை. அவரால் எழுந்து உட்காரவே முடியலை. இப்போ ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு செகண்டில் அவருக்கு வந்து இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்குமே முதுகு வலி இருந்தது, கால் வலிலாம் இருந்தது, இந்த நெஞ்சல வலி, மூக்கில் சதை வளர்ந்துருந்து. இப்போ எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும். அவர் காது கேட்காம இருந்தது, கொஞ்சம் அவர் காதில் இது பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதான் அயனாவரத்துலேருந்து நாங்கள் வரோம். கால் தள்ளி போ. பத்து வருஷம் மாத்திரை போனீங்களா? எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு. என்ன சொல்ற டாக்டர்? அது இதுன்னு வலி மாத்திரை கொடுத்துருவாங்க. வலி மாத்திரை? வலி மாத்திரை கொடுத்து என்ன உடம்பு கீழே ஒட்டி விழுந்தீங்களா? கீழே விழுந்தீங்களா? கீழே வந்தது நேற்று வண்டியை மோதி. என்ன தூக்கி விடு. நிறைய இருக்கா ஆள் கம்மியா இருக்கா? சரி சரி. எடுத்துருவாங்க. 10 வருஷம் வழி தானே? ஒரு செகண்ட் கழிப்பிட்டு மருந்து இது ஆபரேஷன் சொல்ல சொன்னேன் எல்லாம் முக்கிய லண்டனா ஆனால் போட லண்டனா சொல்லி சாயந்தரம் நானே கூப்பிட்டு சொல்லு சாப்பாடு போடுறாரு. ஹலோ அம்மா ஐயா கூப்பிட்றாங்க அவரே கூப்பிட்றாங்க. சரி சரி. சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க நிற்காதீங்க. ஏய் சாப்பிட சொல்ல வர கரெக்டா எதுக்கு இப்போ டக்குனு வந்துரு. எதுக்கு பாரு நீ யாரும் சொல்லுவாங்க பொறுமையாக எழுதுங்க. அரை கை தட்டிக்கலாம் பாரு தண்ணி விடாங்க எப்படி உட்காந்து நீ பேர் ஏச்சிங்க நான் தூக்கி உட்காந்து எழுதுறேண்ணா. உட்கார உட்கார நல்லா உட்கார. 10 வருஷம் வெளியே இருக்கு. நீங்க போகும்போது கூப்பிடுங்க. நல்லா உட்கார. கீழே உட்கார. நல்லா கீழே உட்கார. கீழே உட்காந்து எழுதுற. அப்பதான் கீழே உட்கார. பொறுமையா உட்காருங்க. எழுதுற. என்ன நல்லா உட்கார. ஏமா வரலையே செய்வாங்க இப்ப என்ன? அவர் கூட பூ கொடுத்துடுங்க. ரெடி போங்க. முன்னாடி போங்க. இருக்கா பாருங்க. கேளுங்க இருக்கானே. இருக்கா? வெளிய இருக்கா? இந்த இடத்துல. இல்லையே பாருங்க. பாரு. சுத்தமா போயிடுச்சு கேளுங்க அவரை. சுத்தமா போயிடுச்சுன்றாங்க. போச்சா இருக்கா? நாம அதை கடை கொடுங்க செய்யுங்க சாயந்தரம் போன் அடிங்க. பண்ணிட்டேன். வாங்க. நீங்க போமா. என்ன பண்ணுங்க? தர எடுத்துக்கப்பா முட்டி வெளியே எத்தனை வருஷம் வருது?
எல்லாரும் வீட்லையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ இருக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்குது. 10 வருஷமாக இந்த முழங்கால் வலி இருந்தது, இப்போ இது ஆயிடுச்சு. உட்காந்து ஏந்திருக்க முடியாது, உட்காந்து ஏந்திருக்க முடியாது. அது ஒரு காரணம் சொன்னாங்க, சேரில் எப்போயும் ஒரு 12 மணி நேரம் உட்காரும் ஒரு நாளைக்கு. அது காரணம் அப்படின்னாங்க, அது இருந்துச்சு. அடுத்தது இங்கே இந்த யூடியூப் மூலிமா தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு 500 பேருக்கு சொல்லி டைரக்ட் பண்ணிட்டேன். ஐயா இல்லை நாங்கன்னு சொல்லிட்டு அதில் எனக்கு நம்பிக்கை வந்தது. அது தான் வந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். பரவாயில்ல, முந்தையோட இப்போ நல்லா இருக்கு. எப்போ வலிக்குன்னு 5-6 வருஷம் 12 வருஷமா வலிக்குதா? கையெடு இருக்கான்னு பாரு, வலி இருக்கா? வேற என்ன வலிக்குது? கையெடு. இந்த பாருங்க, கத்தா வெளியே போங்க, கைது கும்பிட்றேன். இப்படியே சொல்லிட்டு அப்போ நீங்கள் திரும்பி இப்படி தான் போகணும். நான் அப்பயே சொல்றேன், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் மாட்டேங்கிறேன், நீ கேட்க மாட்டேறீங்க. உங்களுக்காக தான் நான் செய்யறேன் வேலை, நான் ஒருத்தருக்காக பண்ணல, உங்களுக்காக தான் நான் பண்ணுறேன். இப்பயே அப்போ வந்து கட்சி தர்றேன், கொஞ்சம் எனக்கு அமைதி காட்டலாம் பண்ணி தருவேன். இல்லைன்னா எச்சி போயிட்டு வெளியே எச்சி நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க. அப்புறம் நான் வெளியே போயிருவேன். பாருங்க இருக்கா? இல்ல 10 வருஷம் வலி போச்சா? 10 வருஷம் வலி போச்சு. குடி பொறுமையா குடியா? இப்படியே அவரு ஐஜி ஆஃபீஸில் இருக்காரு. அது என்ன சொல்ல வேணாண்டாருல்ல, ஐஜி ஆஃபீஸ் இருக்காரு. அவரு 5 மணி சேர்ந்து போறாங்க. இதை கொண்டு போயிட்டு தேங்காய் எண்ணெயை போட்டு தேய்ச்சி சொல்லு, சுடுதீர் வச்சு ஒருத்தனை ஒரு 4 வேலை 5 வேலை கொடுத்து சொல்லு. இதை கலைச்சி வாயில் குடி சொல்லு, வடி போயிடுவான். அப்படி என்ன போகுது அடி நல்லா தொட கூட்டுவான். என்ன வழி கூட்டுவான் இருக்கான்னு பாரு, குடிச்சு பாருப்ப. என்னாச்சு? இல்லையா? இருக்கானே எங்க போச்சு? நான் உங்களுக்கு தொட கூட இல்லை. என்னையா எங்க நீ தள்ளி போ. இருக்கான்னு பாரு. போச்சா? எத்தனை வருஷம் இருந்தது? 10 வருஷம் 25 வயசு வழி இருக்கான்னு கேளுப்பேன். ஐயா நீ அவனுங்க பேட்டி தரல, எங்க அவரு இன்னொருத்தர் தானே முட்டி வலிக்காரங்க. நீங்களே பேட்டி தாங்க, அப்பதான் மக்களுக்கு நல்லா நிறைய மக்கள் நம்ம இது பண்ண முடியும். சிதம்பரத்துலேருந்து வராங்க. எனக்கு 5-6 வருஷமாக இருந்துச்சு வலி. இப்போ இன்னைக்கு வந்து காமிச்சும் சரியாயிடுச்சு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் முதல் டைம். என்ன இல்லை, இவங்க சிதம்பரத்து கூட அவங்க வந்தாங்க, அவங்க கூட வந்தோம். பரவாயில்ல. அது நான் பார்த்தேன். நான் ஏதோ போட்டு பணதானம் பண்ணியிருக்கேன். சரி. எனக்கு இடுப்பு வலி இருந்தது, சரியாச்சு. கை கால் மூட்டு வலி இருந்தது, சரியாச்சு. ஒரு 25 வருஷமாக மூட்டு வலி, கை கால், இடுப்பு வலி பிடிச்சிக்குவோம், சரியாச்சு. நாங்கள் எங்களால் முடிஞ்சது அன்னதானம் நாங்கள் உதவி செய்வோம். ஒரு விஷயம் எந்த ஊர் வரீங்க? சரிங்க, நீங்கள் தூக்க முடியா? தள்ளிடுங்க இப்போ தள்ளிடுமா அடிடுமா? கை தூக்கணும் வருதாமா? இப்போ பாருமா, கையை தூக்கி பாருமா, மேலே வருதா? வலி கல்லு தூக்கி போச்சா பாருமா? இப்போ பாருங்க. போயிட்டு எண்ணெய் போட்டு உருவிட்டு சூரியன் சொத்தம் இருக்கும். சொல்லுங்க, வாய்க்கு வந்து சாப்பிட்டியா? அடுத்த மாதம் 23
ஏம்மா உட்காருங்க, நான் எழுப்புறேன். உட்காருங்க, ஏன் கிளம்புறீங்க? அதுதான் நான் உட்காந்துக்கிறேன். அடியில் அடியில் நெஞ்சு பாருங்க. வாய் திறந்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல உட்கார முடியாது. இப்ப கொஞ்சம் புரியுதா? ஆள் கழுவ மாட்டாங்க மக்கள். அவ்வளோதான். வாங்க பாருங்க இப்ப இருக்கானு. போதுமாயா? போதுமா? பிடிங்க. என்ன பண்ணு? என்ன பண்ணுது? படிக்குதா? இப்ப வராது. எடுத்து தூக்கி பாரு. இப்ப வராது. வழி எடுத்துட்டேன். இருக்கா? வேற எங்க இருக்குது? உட்காரு. எடுத்துட்டு பாரு. வழி எடுத்துட்டு பாரு. உட்காந்து வச்சு பாரு. எஞ்சி பாரு. மடிக்க பாரு. எஞ்சி பாரு. வலிக்கிறான்னு பாரு. ஆண்ட நான் எடுத்துட்டேன்னு இருக்கா? என்னையா கூப்பிடுறீங்க? வலி இருக்குதா? போயிடுச்சா? அது சொல்லுங்க. நான் தான் வரமுன்னு எடுத்துருவேன். நான் எங்கே ஐயா? நடக்கும் நல்லா 22 வயசு வரைக்கும் நல்லா நடத்திட்டு இருந்தாரு. ஸ்கூல்லாம் ஃபுட்பால் விளையாண்டதுலேருந்து கொஞ்சமாக நடப்பாரா? நடப்பார். அந்த மாதிரி நான் பால் கூட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அவளை கூட்டிட்டு நான் கூட்டு பார்த்தா நான் பார்க்குறேன். கூட்டு பார்த்தா நான் முடியுமா முடியாது? நான் வந்தால் தான் சொல்ல முடியும் சார். ஆமாம் நல்லா இரண்டா. நான் திருவான்மியூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். இந்த முறை தான் முதல் தரமாக ஐயாவை பார்த்தோம். எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு கை வைத்த முடியல, எனக்கும் கை வைத்த முடியல. கால் ரெண்டும் மடக்குனா எந்திரிக்க முடியாது. இப்போ அவர்கிட்ட மருந்து எடுத்தோன்னா நல்லா இருக்கு. ஐயாவுக்கு மிக்க நன்றி. திருவான்மியூர்லேருந்து முதல் தரம். பக்கவாதமா என்ன பண்ணுது? பரவாயில்ல, எந்திரிக்க முடியல. எவ்வளோ நாள் ஆகுது? எனக்கு ஒரு 2 வருஷமா இருக்கு. இந்த கையும் இந்த காலம் எவ்வளோ கேப் இருக்குது? கேட்குறேன். எப்படி இருக்கு? கை கால ஓடிதான் எப்படி இருக்கு? முன்னையும் பரவாயில்ல. எப்படி இருக்குது? வலியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. வா உட்காந்து எந்திரிப்ப. எந்திரிச்சு பாருப்ப. நல்லா இருக்கு. நல்லதா? தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு கலக்கி குடி. ரொம்ப வேலையே கிடைக்கல. நான் பண்ணி தரேன்ட்டேன். நீ என்னுடைய பத்தம் தான். என்னோட பத்தம் தான். நான் பண்ணித்தரேன். செஞ்சு தரேன். ஒரு நாளைக்கு நீ தற்கொலை கூட முடிவெடுத்து ரொம்ப கஷ்டமா முடிவெடுத்து எடுக்கலையா? தெரியாம பேசுறேன். எல்லாமே தெரியும். அதை சொல்ல வர வேலை வாங்கி தரேன்ட்டு நான் இருக்கிறேன். போ அப்படியே கூட பேட்டி கொடு. வழியெல்லாம் எப்படி பேசலாமாங்க? பிரச்சனை? எனக்கு பக்கவாதம் வந்துடுச்சு. ஒரு கை கால் ரெண்டும் ரைட் சைடில் வலி. ஆனால் இப்போதைக்கு ஐயா கையில் வந்ததும் இப்போது வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நல்லாயிருக்கு. உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி. இல்லையா, நான் யூடியூப்பில் பார்த்து ஐயாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே வந்துட்டேன் ஐயா. ஏற்கனவே ஒரு முறை வந்தேன். ஐயாவை பார்க்கல. இன்றைக்கி வர சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தேன். என்னடா கேட்டிக்கிற? அந்த நாயை வாழாலே வரல பாரு. சின்ன நாய் இருப்பாரு. துறை ஒரு துறை மாப்பு கேட்டா அதுக்கு வரவே இருக்காங்க. இருக்கா?
ஒண்ணுமே பண்ணல பையன். கண் பார்வை இல்லை, ஒரு கண்ணு தெரியாது ஐயா, இந்த கண்ணு சுத்தமா தெரியாது. சாப்பிட்டியா இல்லையா? எதிரிப்பா இப்படி எதிரிப்பாங்க, அவன் எதிரிப்பாங்க, நீ அவன் தூக்குற பாரு, எதிர்ப்பாங்க பாரு, கைது வாங்க பாருப்பா போமா. எனக்கே வேலை இல்லை, வலி எப்படிது? வலி இல்லையா? சுமாராச்சா? என்ன பண்ணுது கண்ணு? கண்ணு என்ன பண்ணுது? எது கண்ணு? கண்ணாசி போய் பார்க்க வேண்டியது இல்லை? என்ன சொன்னாங்க? எல்லாரும் பார்த்து போயிருக்கோம், கண்ணு வராது, கண்ணு தெரியாது போ அப்படின்ட்டாங்க. இது வந்து அரைப்பார்வை தான் என்ன பண்றது? கண்ணுக்கு அரைப்பார்வை தான் தெரியுது, இந்த கண்ணு சுத்தமா தெரியுது. இது வந்து நெஞ்சு வலி, அது வேற மாத்திரை வாங்கிட்டு இது வந்து கையோடு கையோடு நெஞ்சு வலி இருக்கான்னு பாருமா, கையோடு மாடி எடுமான வலிகளை பாருமா, இருக்கா இல்லையா? கண்ணை காட்டு. போட போடுமா. பாருமா வேறு பாருமா. ஒருத்தர் சிங்கப்பூர்ல வர சொன்னீங்க. சிங்கப்பூர் தான் வந்திருக்காங்க. பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்கு? கண் பார்வை இருக்கு, எவ்வளோ நாள் இருக்குது கண் பார்வை? 5 வருஷமா 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது கண் பார்வை, 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த கண் வந்து அரைப்பார்வை தான் தெரியுது, இந்த கண் சுத்தமாக தெரியாது. அங்கே போய் கேட்டதுக்கு உனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு அதோட நான் எங்கேயும் போகல. இப்போ என்னடான்னா நெஞ்சு வலி, மூட்டு வலி, கச்சிட்டு வலிக்குது, கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எத்தனையும் உருவாயிடுது. நீ வந்து சரியாயிடுச்சுங்களாப்பா? பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல, பரவாயில்ல. எனக்கு இன்னொரு பயணம் வந்து என் ஐயா கிட்ட வந்தால் எனக்கு எல்லாம் சுத்தமாக சரியாக போயிடும். எனக்கு பயமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. எனக்கு தகுதி தேங்காய் வச்சுக்கிட்டு ஒன்று வேணும் ஒன்று தள்ளி உட்காரு, வெளியே ஆள் நிற்கிறாங்க. தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காரு, ஆள் வெளியே நிற்கிறாங்க ரொம்ப நேரமா. தள்ளி போங்க, தள்ளி பார்த்துருக்காங்க வழியா இருக்கான்னு பாருங்க. எங்கே எவ்வளோ மாத்திரை போட்டாங்க சிங்கப்பூர்ல, இப்போ இருக்கானுங்க ஒரு வழி இருக்க கேளுங்க. இருக்காமா தொடக்கூடாதுங்க. நாமளி போகிற போது நிறையா வாங்கி போகிறேன். இதை எடுத்து இப்படி தொடங்கு, கொஞ்சம் எந்த இடத்துல தடவி விடு. தேங்காய் தெரியும் கிடைக்குமா? நீ தேங்காய் வச்சு தடவு, டென்ஷன் ஆகாது. டயத்துக்கு சாப்பிடணும், நீ சரியாக சாப்பிட மாட்டேங்கிற, அதனால வந்தது தான் உனக்கு இங்கே போய் சொல்லு. அப்படிங்களா? உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன். என் நம்பர் இருக்குல்ல, நீ ஒரு வரலாம் இல்லை?
நாளைக்கு என்னது பண்ணுவோம் நான் படித்தான்னு சொல்லுவீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிற சொல்லுமா இங்கே விட்டோம் சொல்லு எங்கெல்லாம் பண்ணாத என் நம்பர் வாங்கிக்க ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணு நான் ஃபோன்லேயே சரி அதனால் கொண்டு போய் வேணும் நான் பண்ணி தரேன் ஐயா என்ன வசதி நான் பண்ணி தரட்டேன் எங்கேயோ ஒன்று இருக்குது நான் என்ன பண்ணுறேன் இல்லாத எடுத்து பிடிச்சி அடிக்க மீதி நான் பார்த்துக்கிறேன் தண்ணி சாப்பாடு அறிவியல் இல்லாமல் ஐயா எங்கள் வீட்டுக்காரர் என் மேலே பாசமாக சந்தோஷமாக இருக்கும் அவளையும் உனக்கு தேடி வர கண்டிப்பாக குழந்தை பாக்கிய கண்டிப்பாக நான் பண்ணி தரேன்னு சொன்னது செய்வேன் வலிக்குதா கேட்டீங்களா வலிக்க கேளுங்க எவ்வளோ நாள் இந்த வழியை 2 வருஷம் வழி இப்போ ஒரு தொடவே இல்லாமல் காலி பண்ணி கொடுத்துட்டு வழியை நான் சொன்னது செய்ய பண்ணியா டென்ஷன் ஆகாத நல்லா டயத்துக்கு சாப்பிடு டயம் தவி சாப்பிடாத ஒரு நேரம் சாப்பிடாமே வாசல் போயிட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் மறந்துடு நான் சொன்னது செய்யும் ஐயா எங்கள் வீட்டுக்காரு எங்களை பாசம் பார்த்து செய்யணும் குழந்தை பாக்கி விடணும் அப்படின்னு முன்னெல்லாம் காலை வீட்டுங்க காலை தொடலாமா கேட்குறமா காலை விடுங்க என்ன குட்டி பொண்ணு என்ன குட்டி கால் தான் சரி பண்ண போறேன் ஆயா தானே ஆயா சரி பண்றேன் நீ பண்ண வேண்டியதானே சரி பண்ண வேண்டியதா இல்லையா ஏன் குட்டியா குழந்தையும் தெய்வம் ஒண்ணுமா குழந்தையும் தெய்வம் ஒண்ணு நீயும் அந்த ஆயாவுக்கு பண்ணலாம்ல இந்த மாதிரி இங்க ஆயாவுக்கு பண்ணணும் உனக்கு ஆட்சிக்கு பண்ண முடியா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குத்திர வந்தீங்களா நல்லா சொன்னீங்களா என்கிட்ட விழுந்துன்னு பார்த்தீங்களா சொல்லாம ரகசியம் வச்சுக்காம ஒரு கிலோ ஆபரேஷன் பண்ண சொன்னாங்களா டாக்டர் எழுச்சிருவாங்க நீ உடனே எழுச்சிருவாங்க விடுமா முடியலாம் பார்த்துக்கலாங்களே இருங்க நீங்களே பயப்படக்கூடாது எந்திரிமா எப்படியே எந்திரிங்க நீங்களே தனியா எந்திரிங்க நீங்களே எந்திரிங்க கையில் தாங்க குட்டி போய் இருமா இருமா எந்திரிக்க தைரியமா எந்திரிக்கலாம் எந்திரிக்க ஜோரா கைதிடுவாங்க கண்ட்ரோலா கைதிடுவாங்க இல்லைன்னா தட்ட மாட்டாங்க இருக்காமா ஏமா நம்ம கை வச்சா எங்கேயும் தாண்டாதுமா வீட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வச்சுக்கல தடவுங்க ஈரப்பசை இல்லை ஈரப்பசை தேங்காய் எண்ணெய் தடவிட்டு சுடுதண்ணி வச்சு சேரில் உட்காரது உட்காந்து நடக்க மாட்டேங்க கட்டில் உட்காந்துங்க காலை நீட்டுங்க மடக்குங்க சேரில் உட்காந்து நடக்க மாட்டேங்க எதிர்க்க மாட்டோமா அப்புறம் பேச்சு மாதிரி ஆகிடல அது சொல்லுங்க நரம்புறைக்கு பிடிச்சிக்கிறோம் அதுதான் சொல்றேன் அதுக்கு தான் சொல்லுங்க நடந்து போக இப்ப வலிக்குதா இருக்கான்னு பாரு
என் கால் முழங்கால் நடக்க முடியாமல் வந்தேன். பரவாயில்ல, வலி கீழே நடக்கிறதுனா வலிக்கும். இப்போ பரவாயில்ல, போட்டு நீ விட்டு 2 சொடக்கு எடுத்து விட்டாரு, சரியாக போயிடுச்சு. நல்லா இருக்குது இப்போ எனக்கு. நான் வந்து நாமக்கல்லேருந்து வந்திருக்கிறேன். மருமக இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்குது. இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குது. பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்கேன். ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ பரவாயில்ல, ஃப்ரீ. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது ஓரளவு. நல்லா இருக்குது, பரவாயில்ல. கால் நல்லா ஓரளவு நல்லா நடக்க முடிகிற மாதிரி இருக்குது. முதல்ல வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பய உணர்வோடையே இருப்பேன். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருக்குது. ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பரவாயில்ல, தைரியமாக இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. எனக்கு வந்து கால் வலி. சிங்கப்பூர்லேருந்து வரேன். நான் பார்க்குறதுக்கு இங்கே சாமி ஐயாவை பார்க்குறது தான் நான் இங்கே வந்ததே. வந்துட்டு ரொம்ப கால் வலியோடு தான் நான் அதிகமாக இருந்தேன். முன்னாடி நான் ஃபோனில் வாட்டி பேசினேன். அப்போ எனக்கு நல்லா சரியாயிடுச்சு. நான் ஐயாவை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னே எனக்கு என்னாலையும் கீழே மடங்கி உட்கார முடியாமல் தான் இருந்தது. ஆனால் நல்லா எனக்கு சரியாயிட்டது. வந்து இப்போ வந்து எனக்கு 2 வருஷமாக இருந்தது. வந்து நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சிங்கப்பூர்லேயே நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன். ஆனால் எனக்கு சரியில்லை. வந்துட்டு இப்போ எனக்கு நல்லா நான் தொட்டு கூட பார்க்கவே கிடையாது என் காலை. ஆனால் நல்லா கிளியர் ஆகிடுச்சு. வந்துட்டு அவளுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப அமௌண்ட். எங்கள் அம்மா எப்படி வந்ததுனால நான் யூடியூப்லேருந்து தான் நான் மெயினாக பார்த்தது. வந்து யூடியூப்லேருந்து நிறைய பேர் இப்போ சொல்லியிருந்ததை பார்த்து சரி நம்மளும் பார்க்க வருவோம் அப்படின்ட்டு தான் நான் பார்க்க வந்தேன். எனக்கு ஆனால் ரொம்ப கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய பாக்கியமாக தான் எனக்கு இருந்துச்சு. இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தது, வெளியே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், இங்கே இவ்வளோ சீக்கிரமாக சரியாகணும்னு நினைக்கல. வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு சரியாயிடுச்சு. நானே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுது? படிக்குதா? இருக்கா பாய் பண்ணு பேச திரும்ப வரண்ணா பாரு இருக்கான்னு கேளுங்க. கைப்பிடியா இந்த கையில போன இந்த கையில போறீங்க. நான் உனக்கு யாருக்கு யாருக்குண்ணே? எங்க ஆளுக்கு. உங்களாலா? நான் வயசாகி போச்சு. எங்க உங்க ஆளு அதுல விழுந்திருப்பதுடா தம்பி, அதுல விழுந்திருப்பது எங்க ஆளு சொல்லு. நான் போய் பழக்கமே கிடையாது. எனக்காக நீங்க போட்டு தான் ஆகணும். நான் சொல்றேன் கேளு. நான் அந்த மாதிரி என் பெருமை எனக்கு தேவையில்லை. எங்க அப்பா நான் பேசிட்டேன். எங்காளா இது நடக்காது. எங்காளு உங்க ஆளு இங்க வாடி. இங்க வழியே போச்சா கட்டிங்களா? ரெண்டாவது சொல்லு. இன்னும் கொஞ்சம் தண்ணியில கலந்து போட்டு காலில் தண்ணியில குடிக்கிற போது போட்டு எதுவும் வராது. பானியில வாங்கலையா? அதான் வந்த வேணாதான். அதான் கொஞ்சம் நான் மாத்தி நான் எடுத்துடுறேன்னு நான் எடுத்து சரி பண்ணி வேணும். ஈரமா இருக்கு. தஞ்சாவூர்லேருந்து வரேங்க. இது மாதிரி ஆஞ்சியோ பண்ணியிருக்கு. அது உடம்பு இன்னும் சரியாக இல்லை. 4 மாதம் ஆச்சு. அது சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். 4 மாதமாக இருக்குது. இல்லை ஃபஸ்ட் டைம். ஒன்றும் தெரியல. இதில் இந்த கால் வலி கொஞ்சம் இதாக தெரியுது. அவ்வளோதான்.
வந்துருச்சு. புண்ணியம் தானே எல்லாம். சரி சரி. ஐயா உட்காருங்க. யாரு கூட இப்ப அடுத்த கூட ஜெயிச்சு அதுக்குள்ளேயே வரையா கூப்பிடுறேன். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். சொன்னாரு எடுத்து பார்த்தா என்ன பண்ணுது? வலிதான் இருக்குங்க. திரும்ப கண்டிப்பா பாரு போய் பாரு. அப்படி திரும்ப புனியா புனியா இங்கிட்டு வா. நம்ம இப்படி புனியா திரும்ப அப்படியே கை நல்லா ஒன்று விடுங்க. நல்லா குடிங்க. நீங்கள் சொல்லுங்க. இருக்கா வலி இருக்கா லேசா லேசா நீங்கள் சொல்லுங்க. இருக்கா இல்லையா வேணா போக முடியுமா? தூக்கு பா. தூக்கு இப்படி மடக்கி இப்படி தூக்கு. தூக்கு வா. நான் கையை இப்படி தூக்கு இருக்கு. என்னால் முடியல. இல்லைன்னா நானே பண்ணிட்டு என் கையை எனக்கு மூச்சு இதாக இருக்கு. கையை மடக்கி தூக்கு பா. நீட்டாத எப்படி தூக்கியா? சரி வீட்டில் போட்டு எண்ணெய் போட்டு விட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அப்படியே ஒத்தணும். ஏன்னா நான் இப்போ நான் பண்ணதுக்கு மூச்சு வந்து கொஞ்சம் நாளாச்சுன்னா நானே பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இடுப்படி போச்சுல்ல? இடுப்படி போச்சானே? நான் எங்கேருந்து வரீங்க? ஊட்டியா? நீலகிரி ஊட்டி. திரும்பி போயிட்டோம். சத்யராஜன் நண்பன். வணக்கம் ஐயா. வெயிட் பண்ணுங்க. கூப்பிடுறேன். இடம் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வருதா புதுசா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதை சொல்லு. இன்னைக்கு எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. எண்ணெய் போட்டு உருவிட்டு சுடுதண்ணி வச்சு அப்பப்போ 5 வேலை 6 வேலை கொடு. நான் பண்ணி தரேன். பாட்டிங்களா? பார்த்தா தண்ணியில் இருக்கான்னு பார்த்தா இருக்கா? சாமி 6 மாதமாக இந்த இடுப்பெல்லாம் வலி குமிஞ்சா வலி இடுப்பு வலிக்குது. இன்னும் தான் சப்பரண்டு வலிக்குது. இந்த சாமிக்கிட்ட வந்தேன். ஒரு பக்கம் டிவியில் சொன்னாங்க, ஒரு பக்கம் சொன்னாங்க இந்த மாதிரின்ட்டு நான் வந்த சாமி வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேங்க. நல்லாயிட்டா நல்லது. அந்த இடுப்பு வலி தான் சார். ஆமாங்க. ஒரு 2 வருஷமா ஆமாங்க. அது இப்போ இங்கே வந்து சாமிகிட்ட வந்து பரவாயில்ல. இது ராம இருக்குங்க. நாங்கள் ஊட்டிலேருந்து வரோங்க. இப்போ எங்கெங்கேயோ டாக்டர்லாம் பார்த்தோம், சரி வரல. இப்போ இங்கே வந்து பரவாயில்ல சாமிகிட்ட வந்து நல்லா இருக்குங்க. ஊட்டிங்க. மொதல் தரம் வரேங்க. வந்து திருப்தியாக கட்டில் தான் உட்காரணும். காலை நீட்டணும், மடக்கணும். தேங்காய் வச்சு தேங்காய் செய்யாதா நல்ல ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் உருவி இந்த காலத்து உருவி விட்டு ஒரு தேய்ச்சிட்டு கேட்கல என்ன ஃபோன் அடி கேட்டீங்கன்னா அவங்க ஆறு ஓகே யாராவது செய்வாங்க அந்த காலத்தில் உன் மேலே எவ்வளோ அக்கறை படிச்சுன்னா அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும். இப்போ நீ குழந்தை மாதிரி நம்ம குழந்தை மாதிரி அவங்க நீ குழந்தைய வளர்த்த இப்போ குழந்தை மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க ஒன்று அவங்க சொல்கிறது கேட்கணும். பாருங்க இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு துணி வச்சு வந்துட முடியாது. இந்த வேலையில் அவங்களுக்கு வந்து 1
வருஷமா அவங்க நடக்கலைன்னு குறைய சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன பொண்ணு கூட்டிகிட்டு வந்தீங்க. ஸோ மிக சிறப்பான முறையில் அவங்கள ஐயா வந்து முயற்சி எடுத்துக்கிறாங்க. நடக்க வைங்க. மெதுவா மூவ் பண்ணுங்க. நடக்க பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் கிளாஸ் போல நான் கை தட்டலாம். அந்த கால் தூக்க மாட்டேங்க. சோகங்கள் தூக்க மடக்கி வைக்க மாட்டேங்க. போ தூக்குமா. அடமா. நிமிருங்க. போமா தூக்குங்க. இங்க தூக்குனீங்க. தூக்கு கால் தூக்கு. ஐயா. தூக்கு. காலை மெதுவா தூக்கி நடந்தா தான் மூவ் எடுக்கணும். போமா. அடமா தூக்குமா. தூக்கு கால் தூக்கு. தைரியமா நடங்க. வரமா. எடுங்க. தைரியமா எடுங்க. வேடா நடங்க. நிமிருமா. நிமிரு. அடங்க. கால் தூக்கு வைங்க. தூக்கு கால் தூக்கு. தூக்கு. பொறுமையா தூக்குங்க. வைங்க. பொறுமையா வரும். பொறுமையா. தூக்குங்க. தூக்கு வைமா. வரும். கால் நோட்டு. தூக்கு. தைரியம் தான் வேணும். தூக்குங்க. ஆள் பிடிப்பாங்க. நீ பேடமா தூக்குங்க. தூக்கி வைங்க. பொறுமையா வைங்க. அப்படி தூக்கி வைங்க. வைங்க ஒண்ணாவது. தைரியமா வாங்க. தைரியமா வாங்க. நடந்து வாங்க. வாங்கம்மா. வைங்க. கால் எடுத்து கால். அந்த கவலை தான் கொஞ்சம் நான் சொல்றேன். என்ன பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை கொடுங்க. கண்ணில் மட்டும் உட்காந்து காலம் வீடு சொல்ல மறைச்சு ஃப்ரீயாயிடும். சேரில் உட்கார வச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. வண்டியா வண்டியாண்ணே வாய் தர கொஞ்சம் விட்டுட்டாங்க. இந்த வாய் தர யார் வந்து உட்கார் சத்யராஜன் நண்பன் உயிர் நண்பன் அவர் பாலாயா உயிர் நண்பன் சொல்லு நல்லா உட்காரு. யாரு யாருண்ணே? அன்னக்கிளி தன்னக்கிளி சேட்டு சேட்டு ஐயோ சேட்டு சாராயம் வேணும். சாராயமா? ஐயோ பீடி வேணும். சரி தரேன். அப்பா பார்த்தாலும் சேட்டு பீடி பயங்கர சாராயம் வேணும் பீடி வேணும். ஐயா எத்தனை வரைக்கும்? 3 அந்த பொம்மை அங்கே தான் இருக்குது. உட்காரு. எங்க உட்கார்ந்து கூட வாங்க வாங்க நம்ம தம்பி தான் உட்காரு. அந்த பையனை வேலை பார்த்துக்கு இருந்தேன். ஐயோ அந்த பையன் அங்கதான் படுத்துக்கிறான். பொம்மை அங்க இருக்குது. யாருக்கும் தெரியாது எக்கில் மாரி வந்து அவனை எடுத்துக்கிட்டு இருப்பேன். எவ்வளவு பேசுது? தப்பிச்சிட்டேன். வரலாம். தப்பிச்சிட்டான் அவன். இந்த சின்ன பையன் ரொம்ப எவ்வளவு இந்த உள்ள பொம்மை சொன்னீங்க இல்லையா அது அப்படியே இருக்கு. வெளியே காத்து கீத்துன்னு ஏமாத்துறாங்க அவனை. காத்து இல்ல அந்த பொம்மை பக்கத்துல நான் படுத்துக்கிறான். கார் வீரா வர நான் பஸ்ல வரேன். பால் காசுனா போயிடான்னா அங்கதான் இருக்குது. அந்த பையனை அமுத்தி வச்சுக்கிட்டு அந்த பொம்மை அந்த பையனை எக்கிலா கொடுக்கும். அந்த பொம்மை அந்த பையன் காலி பண்ணிட்டு மாதிரி இருந்தேன். அந்த பையனை நான் எப்போ காலி பண்ணியிருப்பேன். தப்பிச்சிட்டான். பண்ணவான்னு கேளு. பண்ணவா பண்ணவானே அந்த மூலையை தான் படுத்துன்னு இருப்பாங்க. நான் பண்ணவாங்க பண்ணிக்கோ. ஐயோ ஐயோ மாமரத்துல தூக்கு மாட்டீங்கடா. இரு இரு
கத்தாத கொஞ்சம் மனையறி அங்க இருக்கிற அந்த பையனி அந்த பொம்மையை கும்மியா எல்லாம் வாழை அக்கியை கொடுத்து நல்லா எரிச்சு கொடுப்பா பாரு பாரு எத்தனை வரைக்கும் மொத்தம் 10 என்ன இருக்கீங்க அந்த பொம்மை அந்த பையனுக்கு 3 உருவம் கொடுத்தேன் எக்கிலு இரும்புல ஏப்பம் 3 கொடுத்தேன் தப்பி இப்ப அடைக்கிறான் இருக்குது அவனுக்கு வேற யாருக்கா பாஞ்சாலம் 5 உருவம் ஆயிட்டேன் 5 ரூபாய்க்கியா சேட்டு 3 உருவம் அன்னக்கிளி வயசான கேள்வி 5 உருவம் சரி போறியா முடியாதா சொல்லு முடியாதா சேட்டு தான் போறது கஷ்டமா சேட்டு போறது கஷ்டம் சேட்டா சேட்டு பேர் என்ன சேட்டு தான் தூக்க மாட்டேங்கிறேன் நானும் பேர் என்ன பேர் என்ன சேட்டு பேரு சேட்டு தான் பையன் என்ன சேட்டு இந்த சொல்ற பேர வேணா சேட்டுனா பேர் சொல்லு சொல்லுங்க அவன் பாஞ்சால வீட்டுக்கு வந்து யாவலு சேட்டு பேர் என்ன சேட்டு பேர் சொல்லிட்டாங்கன்னு சொல்றேன் அடி போடுவானே நான் அடி போட சொல்லு சேட்டு பேர் என்ன சொல்ல மாட்டியா சொல்லியா சொல்லியானே சொல்லு சேட்டு பேர் என்ன சொல்லு பேர் என்ன சேட்டு எவ்வளோ ஆயிட்டானா சரி இந்த மலை வீட்டுக்கு போக முடியாதாக்கா உங்களுக்கு என்னென்ன வேணும் இப்ப சரி என்னங்க பீர் கலந்துக்கியா போட்டு என்னென்ன வேணும் சொல்ல கொடுக்குறேன் வாங்கி பீர் குடிப்பேன் சேட்டு பீர் வேணுமா வேற என்ன வேணும் ஓ போலீஸ் பாட்டில் கலந்து தருவா நம்ம நான் சொன்னது செய்வா நல்லா இல்லை ஃபோன் பண்ணுங்க எனக்குண்ணா ஃபோன் பண்ணுங்க எனக்கு சரி போறியா எப்படி போறியா வருவேன் நான் போயிட்டேன் முன்ன போவாங்க வருவாங்களாம் போய் வந்தேன் ஒரு இடம் இட்டுமா நான் இல்லைன்னே போன மாதிரி போய் பார்த்து மேட்டிக்கு வந்துட்டோம் இப்போ நீ போட்டு திரும்ப வருவியான்னு கேட்டேன் வரமாட்டேன் உன்னாண்ட வந்தா வர முடியாது வச்சு வாங்கிடுவேன் நினைச்சுக்க வருவியானே வரமாட்டேன் வருவியானே வரமாட்டேன் நீ விடமாட்டேன் ஒன்று பொழந்துருவேன் தெரியுதுல்ல பொம்மை வந்துச்சுப்பா சரி பொம்மை இருக்கா வந்துச்சு போதுமா சரி கேமரா வீரம் கலர் வேணுமா கூலிச்சு கலந்துக்கிறேன் குடி வாங்கி வந்து குடி பொறுமையா குடி எனக்கே வாங்கி போகுது ஐயா களை குடிக்கிறப்பா என்ன குடிக்கல போமா வீடு வேணுமா பழக்கம் போடுது அதை கொடுத்துருங்க என்னங்க வீடி கண்ணு திறந்து விடு சாமி கண்ணு மூடியா கண்ணு தூக்க மாட்டீங்க மேல கண்ணு மூடிட்டேன் தொலைடியா தந்து விட்டு மாதிரி சந்தோஷா
நம்ம பத்த வச்சு வர தம்பி எப்படி தர பேர் கிடக்குங்க இப்படி பாரு பிடிச்சலாம் விடு போய் பாருங்க மக்களே இந்த மாதிரி எந்த உலகம் பீடி பாத்தியாவா ஏவல் ஆவி ஏவல் ஸோ அதனால பியர் கேட்டாங்க பியர் கொடுத்துருக்குது இப்போ வந்து பீடி குடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பீடி பாருங்க போய் சூப்பரா இருக்குது பீடி சூப்பரா இருக்குது போக வேற என்ன ஒண்ணு கறி சோத்துமே என்ன சார் கறி பாட்டில் குடிச்சிட்டு கறி சோறு சாப்பிடுவேன் ஃபுல்லா சாப்பிடுவேன் இப்போ கறி வேணுமா எலும்பு வேணுமா வேணும் கறி தான் சாப்பிடுவேன் எலும்புலாம் சாப்பிட மாட்டேன் சரி எலும்பு ஆயிடுது எலும்பு இது கறின்னா எங்க அந்த கையை தான் கொடுக்கணும் கடிச்சுக்கோ கொஞ்சம் துவச்சிடு ஏடால நமக்கு தான் குனிஞ்சு வரணும் அந்த பக்கம் போகணும் எலும்பு கறி மாட்டியா ஏன் எனக்கு பிடிக்காது கறி தான் பெருக்கி வச்சு சாப்பிடுவேன் ஐயோ கொஞ்சம் கறி இருந்தா கொடுங்க இதுதான் கறி காரமா வேணுமா காரம் இல்லாம வேணுமா எப்படி வேணும் காரமா சாப்பிடுவேனே ஐயோ அதான் மசாலா போட்டு மசாலா போட்டு கொடுங்க மக்களே ஐயா கறி கொடுக்க போறாரு வீரத்தலைமுறைக்காக ரஜித் சத்யராஜ் பாருங்க கறி இந்த அம்மா கறி கறி சாப்பிட போறாங்க பாருங்க எவர்கள் நம்ம எல்லாம் பத்தி அவங்க கிட்ட இருக்குது எப்படி இருக்குது சூப்பரா இருக்கு சாமி வேற என்ன குழம்பு தொக்கு வேணுமா நான் கறி மட்டும் தான் சாப்பிடுவேன் நானு கறி வேணுமா கொஞ்சம் காரம் காட்டி வரேன் கேட்கறதெல்லாம் கொடுக்காரு ஐயா போட்டு பாருப்ப எப்படி பாய் தந்து பேசு நல்லா இருக்கு சாமி நல்லா இருந்தா பாத்தீங்களா ஐயாவுடைய அம்மாள் ஆசீர்வாதம் ஐயா வந்து கறி கொடுத்திருக்காரு சுருட்டு கொடுத்திருக்காரு பியர் கொடுத்திருக்காரு எங்கேயுமே இது நடக்காது சோ இந்த அம்மா வீடி சுருட்டு விசேட்ல குடியா கிங்கு கிங்கு இது வரைக்கும் தான் இது வரைக்கும் போதும் தப்பினா போதும் போதுமா போதும் சாமி இந்த மாட்டு போறியா போறேன் லே போயிடுறேன் இனிமே ஐயோ ஏமாத்த முடியாதுங்க ஏமாத்த முடியாது சாமி என்னத்த ஏமாத்தான் ஏமாத்திருந்தேன் இவ்வளவு நாளா ஏமாத்திருந்தேன் ராத்திரி முடிச்சாச்சுட்டேன் சரி இந்த மாலை ஒரு நாளைக்கு தூக்கு போட ஐடியா பண்ணியா ஆமா 16 மணிக்கு செத்தேன் நைட்டு 11 மணிக்கு வந்தேன் நைட்டு ஓடிட்டு இருப்பேன் இவன் மூச்சிங்கனா நைட்டு சாவணும் உங்களை அதுதான் நான் கேட்டேன் நைட்டு சாவணும் தூக்கு சாவணும் ஓடி இருப்பேன் 11 மணிக்கு செத்தனே தூக்கு மாட்டிக்கினு என்ன சொல்லிப்பா தூக்கு போட்டு மாட்டோடி கட்ட வந்து அதான் மறந்தீங்க என்கிட்ட என்ன சொன்னேன் அடிப்பா 12 மணிக்கு தூக்கு போட தமிழ் தான் கேட்கிறேன் நான் தான் கேட்கிறேன் அதை தான் பிடிச்சி வச்சுக்கிறேன் சரி விட்டு போயிடுறியா போயிடுறேன் சாமி உன் மாமன் எங்க இருக்கிறான் உன் மாமன் பண்ண வேலை தானே எனக்கு ஆமா சாமி எங்க மாமன் பிடிச்சி உள்ள குறைச்சி அது பண்ண வேலை தான் எனக்கு இந்த மாதிரி ஆட்டா ஆமா அவனுக்கு மாறு அடப்பு அவனுக்கு சளி சுகம் அவன் பண்ணிட்டான் என்ன அவன் பண்ணதான் எனக்கு வந்தது அப்படியா அதுதான் கேளானே அதுதான் உங்க மாமன் கூடு 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 எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வண்டியா இல்லையா மறையறானே அவன் எங்க போறது பரவாயில்ல பாருப்ப வண்டா பாரு வந்தாரு சாமி வண்டாரா வந்தாரு சொல்லி பையனா எந்த என்ன பண்ணது மாதிரி என்ன கண்டுபிடிச்சி கீட்டல அதுதான் பை வாங்கினேன் கட்டிங்களா யாரோ பண்ணுவாங்களா என்ன கண்டுபிடிச்சி பிடிச்சனா அதனாலதான் என்ன இந்த மாதிரி உட்கார வச்சிங்க பக்திக்கிறான்னு சொல்லி அது பண்ண வேலை எனக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு சரி பண்றவன்னு தான் ராத்திரி தூங்க மாட்டுக்கா ஓடி இருப்பேன் இவன் தூங்க அது ஓடி எனக்கு மட்டும் யாரு முனிசாமி முனிசாமி எதுக்கு பண்ணா முனிசாமி கேட்டேன் என்ன கண்டுபிடிச்சிருந்தா என் மச்சன் சீட்டான் தானே எங்க வீட்டு பக்கம் போவாது இங்கே தானே இறக்கிட்டா
அதுக்கு தான் சாமி. அதே சாமிச்சியா இவனை உன்னால பண்ண முடியுதுனால பண்ண முடியுமா இருக்கிறேன் முடியாது சாமி. நீ பண்ண வேலை எனக்கு அந்த எனக்கு வந்து 3 லட்ச ரூபா செலவு பண்ணி செய்வீங்க பண்ண வேலையில் எனக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க பண்ண மாட்டோம். இல்லை பண்ணி பாரு பண்ண மாட்டோம் சாமி. வாயெல்லாம் உடச்சிருக்கீங்க நீங்கள் அதுதான் இறங்கி இருக்கிறேன் உங்களெல்லாம் உதைக்கிறதுக்கு தான் கையப்படி ஐயா சத்தியமா ஐயா சத்தியமா ஆஞ்சநேயர் சத்தியமா ஆஞ்சநேயர் சத்தியமா நரசிம்ம சத்தியமா நரசிம்ம சத்தியமா இந்த மகம இருக்கிற எத்தனை 13 யாவலே இந்த மாலை விட்டு மகளை விட்டு முக்கால் சத்தியமா போராடி சத்தியமா அபியோ பாரு குடிக்கிறேன் என்ன கேளு என்ன பண்ணுங்க உள்ள போயிரு பாத்தீங்களா வீரத்தலைவருக்காக ரஜித் சத்யராஜ் இன்றைய தினம் எங்க வரீங்க தாடியே கட்ட என்ன போன் பண்ணி கூட வருதா வரலையா சொல்லு வருதா வரலையா வருது இல்ல வருதா வரலையா வீட்டில் போயிட்டு எண்ணெய் போட்டு சுடுதண்ணி வச்சு ஒருத்தர் எங்க வரீங்க இதை வாயில போட்டு கலக்கி குடி தெரியுதா என்ன பண்ணு காலு இது விதி இப்படி சரக்கு அடிப்பியா இப்ப இல்ல கொஞ்சம் மட்டும் அந்த கொஞ்சம் தான் நான் கேட்டேன் அடிப்பியான்னு தான் கேள்விப்பட்டேன் மாதிரி அது சொல்லு எடு நடந்து போ நடந்து போங்க தீக்காலம் நல்லா தூக்கி வச்சு போங்க நரம்பு தரிசி ஆகி போச்சு ரத்தோட இல்லாம எப்படி இருக்குப்பா முன்னைக்கு எப்படி இருக்குன்னு பரவாயில்லையா வா உடனே தாடி கட்டு நாளைக்கு பெத்தர முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் போன நல்ல ஆசிரியர் சொல்ல மாட்டேங்குது ஏதோ கேட்க முடிச்சா உடனே ஏங்கிட்ட வந்தா மட்டும் தான் பண்ணுவீங்க பாருங்க பிரேசா இப்படி நெத்தில வைய ஐயா வாய் நல்லா பேசணும் கை காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு அப்படியே போயிட்டு போகிறோம் தடுக்க பண்ணிடுறோம் அப்படியே இங்கிட்டே போயிட்டு கேட்குறாங்க படுத்து பாரியா எப்படின்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் கை பாட வாய் தான் சரியாக பேர முடியல இதை கொடுத்துருக்காரு பண்ண சொல்லி எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை எனக்கு 2 வருஷம் 2 மாதம் 2 மாதமாக அந்த பிரச்சனை இப்போ வந்து இப்போ பரவாயில்ல நல்லா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஐயா கிட்ட 2வது தடவை வந்துக்கிறேன் உடல்நிலை சரியில்லை என்னோடய ஃப்ரெண்டும் உடம்புநிலை சரியில்லை கை வந்து கால் வந்து இதாக வந்து வந்தார் அவர் கூட்டிகிட்டு வந்தேன் முன்ன விட இப்போ நல்லா உடம்பு நல்லா இருக்குது ஐயா அதான் உடம்பு வந்து படுக்கும்போது உருண்டு படமும் தூக்கம் வராது நைட்டெல்லாம் பண்ணு படுப்பேன் இப்போ நல்லா இருக்குது உடம்பு ஐயா பார்த்து நல்லா இருக்குது இப்போ
ஓகே, என் பேர் பாலமுருகன். இது என் ஒய்ஃபு நிர்மலா. பழம்பதுலேருந்து வரோம். இந்த வெரிகோஸ் ஒரு 5 வருஷமாக இருந்தது. ஒரு 1.5 லட்சமாக செலவு பண்ணேன். அந்த பெயின் இல்லை. ஐயா கிட்ட வந்தோடனே கொஞ்சம் பரவாயில்ல, பெயின் குறைஞ்சி போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் சார், ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் பார்த்தேன் சார். உங்கள் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆமாம், ரொம்ப நாள். இப்போ இது பரவாயில்ல கொஞ்சம். இப்போ பெயின் இருந்தது. அது கலக்கி சொல்லி ஹாஸ்பிட்டல் 1.5 லட்சக்கிட்ட செலவு பண்ணியிருந்தேன். இது கூட ரீசனாக ஒரு 6 மந்த் முன்னாடி போனேன். சரியாகல சரியாகல. இங்கே நிறைய பேருக்கு பண்ணுறாரு சாமி. நான் பார்த்து தான் வரேன். ஐயா யாருண்ணே? யாருண்ணே? கீழே பாரு, கீழே பாரு, கீழே பாருண்ணே. யாரு? யாருண்ணே? எவ்வளோ நடந்துற? எவ்வளோ நடந்துற? 18 வயசுல இருந்து இருந்து என்ன பண்ற? எவ்வளவு நல்லது செஞ்சேன் நாட்டுக்கு மக்களுக்கெல்லாம் கூட. அங்க எனக்கு எதிர்ப்பா இருந்து என்ன கை கட்டளை போட்டு முடிக்க வச்சுட்டாங்க. யார் குழந்தை? கூட யாரு? அங்க பாத்துக்கிறியா? கூட வாங்க, கூட வாங்க. அங்க பாத்துக்கிறியா? ஏன் வரல அப்படியா? யார் ஒரு சரி, கொஞ்சம் பக்கத்துல உட்காருங்க. உங்களுடைய அண்ணனா? அண்ணன் கூட நிக்கணும் வந்துனா கொஞ்சம் கூட. வேற இந்த மாய் மேல என்ன இருக்குது? வேற என்ன இருக்கு மாய் மேல? கட்டில் அகப்பட்டு இருக்கேன் மகனே. கட்டில் அகப்பட்டு இருக்கேன் மகனே. நான் எதுவும் அது மேல ஏவல் வாங்கி அது இருக்காது. அதை சொல்லி போகலான்ட்டு திரும்ப 10 காலி அந்த காலி எனக்கே நீ அழுவாத்தாருன்னு என்ன அர்த்தம்? அந்த ஏவலை எப்படி வச்சு உனக்கு கேட்டுக்க? ஏவலைங்க, அது எவ்வளோங்க? அது எவ்வளோவா? என் தங்கை ஒதுங்கு. எங்கள் எவ்வளோவா? எவ்வளோ தான் வரணும்? எவ்வளோ தான் பேசணும்? இப்போ வா, எவ்வளோ வா? வண்டியா? எவ்வளோ வண்டியா? வந்துச்சு வரையா? எவ்வளோ வண்டியா? வண்டியா வரலையா? தரேன். நான் இருக்க மாட்டேன், வர முடியாதுடா. இல்லை, ஒதுங்குன்னேன். நான் சொல்ல ஒதுங்குன்னேன். ஒதுங்குன்னேன். போட்டேன். என் தங்க ஒதுங்க, நான் கூப்பிடுறேன். அப்படி ஒதுங்க. ஒதுக்கியா? ஒதுக்கியா? நாங்கள் ஒதுங்குறோம், அவனை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். ஒதுக்கிட்டியா? ஒதுக்கிட்டியா? எப்படிப்பா இந்த மாதிரி சாமி அடினா நடந்துடும் இருந்தேன். என் சாமி அடிக்கிறா இப்போ இருக்கப்பா. நான் வராம ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல எந்திரி, எந்திரி, எந்திரி. சாமி அடிக்கிறதுல சாமி அடி எல்லாம் எந்த ஒத்து ஒத்து கொடுக்குது, மயக்கம் போட்டு கொடுக்குது. எப்படி எவ்வளோ கொடுக்குது நடந்துக்கிறேன் முடிஞ்சோட அவர் சாமி என்றாரு. அவர் சாமி அடி எவ்வளோ எப்படி லேடிஸ் எல்லாம் போய் சாமி பண்ணா எவ்வளோ ஆளு சாமி சாமி போய் காலை விழுந்து அம்மா அம்மான்னு மாட்டிக்கிற வேண்டியதான் போய் கரெக்டாத உட்காரு. கரெக்டு உட்காரு. வாய்த்தர போயிடுச்சா பாது? அம்மா உங்களது அம்மா எங்க இருந்து வரீங்க? வேலை இருந்து வாப்பா. எவ்வளோ வரீங்க? இவருடைய நடைமுறை படிக்க மாட்டேன். ஆனந்தம் வந்து ஐயா நாரி நேசல் வேண்டுத வாங்கி வண்டியா? ஓகே. அவருக்கு என்ன நடக்கும் வீட்டுல? ஜெனரலா என்ன நடக்கும் அவருக்கு? வாணே நான் அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். ஆனந்தமா வச்சு சொல்லி வேண்டுத வாங்கி தரவா. இனி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை முன்னாடி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். முடியா? வண்டியா? கூட வந்திருக்காங்க. முடியா? சரி சரி. அதை பார்க்கும் போது அவருக்கு இப்ப ஏவல் இருக்கா? அதாவது இருக்குதா? பரவாயில்ல, ஓடி போகுது. சரிப்பா. வருவா வா. ஓடியா? உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவேன். நான் பண்ண முடியும். ஓடியாப்பா. சரி வா. நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன் மேலே அனுபவாசிக்கிறேன். நீ நான் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம். ஓடியா? அடிக்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன். ஆனந்தம் வந்து ஐயா என்னாரு ஐயான்னு சொல்லி வேண்டதை வாங்கி தரம் பாரு. ஐயா கொண்டுடியா? கவுண்டுரா இல்லைங்க. வண்டியா? வண்டியா? வரமாட்டானே. சரி, இன்னொரு கூட்டம் வரேன் சார். வா தங்கியா வா. அப்படியே வா தங்கியா வா. அப்படியே உட்காரு. வா தங்கியா வாண்ணே. வாண்ணே. வா தங்கியா வா.
என்ன சாப்பிட்டாங்க கோழையில் பொண்ணாங்க இவனும் போய் யாரும் போனா சொல்லுங்க வண்டியா ஒரிசா போலியா ஏப்பா நீ வெளியே சண்டை போடாதீங்க ஐயா நீங்க யாரும் சண்டை போடாதீங்க நீ அதை யாரும் போகணும்னு சொல்லி யாரும் கீழே இருக்கு வாங்கம்மா உட்காங்க போச்சா புரியும் சாமி பாத்ரூம் போட்டு குடிக்க உடனே மாதத்தில் வெறுவத்தில் போட்டு குடிக்காங்க வெறுவத்தில் போட்டு குடிக்கமா படிக்கிறேன் ரெட்டு போடுறதுன்றான்ல வாங்க வாங்க போச்சா இல்லையா என்ன அடிச்சவங்க வர சொல்ல அப்படின்னு நிக்க கேட்டாங்க என்ன அடிச்ச பாருங்க 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 நடக்கவே முடியல கொஞ்சமா குறைய உடனே கொஞ்சம் படிக்கிறாதே எண்ணெய் போட்டு சொல்லி சொல்லுங்க இப்போ தேங்காய் போட்டு ஆமா தண்ணியில போட்டு குடிங்க தண்ணியில போட்டு ஆமா கல்லுல கல் உட்கார் சேர்த்துருச்சு கையில போடு கையில போடு போச்சா குடியே இது கரெக்டா நீடிக்கிறாரு அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும் அதுதான் எண்ணெய் போட்டு உருவி விட்டு சுடுதீர் வச்சு ஒருத்தனை கொடுக்க சொல்றேன் கொடுத்த வர அது நிறைய கொடுத்துக்கிறேன் நாம கொடுத்துக்கிறேன் உனக்கு சாப்பிட்டீங்களா ஃபோன் பண்ணி கூட்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்க நம்ம சொல்ல எடுக்காது அவங்க லேடிஸ் சொல்றது பண்ணிட்டாரு கொஞ்சம் இல்லாட்டி ஃபோன் பண்ணு இந்த மாதிரி மனப்பாடு பேசுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி நான் பண்ணிட்டேன் நான் பண்ணி தரேன்ட்டேன் செய்வேன் சொல்லு எப்படி இருக்கு தண்ணி வீடு வேற தண்ணி வைக்க போறீங்க அவரை 4 பேர் அனுப்பிச்சு வரேன் போச்சா போலியா போச்சா இப்படி இப்படி எங்க வரீங்க ஆத்தூரா சொல்லுங்க ஆனா சாட மாட்டேங்க முக்கிய வெளி கல்வி நல்லா சாப்பிட்டா யார் வருது கைவிடி விடி பாருங்க வருதா அது முன்னாடி வருதுங்க பெருமாள் நம்பர் வாங்கி அவங்க வீட்டு போச்சா இருத்த பரவாயில்ல
பார்த்தாச்சா சொல்லி எல்லாம் வச்சு கொஞ்சம் ஏதாச்சும் உரி ஈர பசங்க கொஞ்சம் சொல்லி வச்சு கொடுத்துருங்க. இந்த நாம மடக்க முடியாது சார் 2 காலையில். ஏன்னா நரம்பு இது நாள் ஆயிடுச்சு. நரம்பு இழுத்து அதனால தான் உனக்கு அந்த மாதிரி வந்தது. போய் சார் எங்கடா இவன இங்கிட்டு வாங்க உட்காருங்க வா. எங்க இங்க உட்காருங்க வா. தலை செய்யாத உட்காருங்க. ஏக்கா பண்ணு பண்ணிடுங்க கூப்பிட்றானுங்க. எங்க ஆத்தாங்க கூடு இந்த கலர் எங்க இது வரீங்க? இந்த மங்காடி வாங்கடா ஊரை நரம்பு டெய்லி நான் சொல்றது இதே மாதிரி சரி 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 கேட்சி நரம்பு லூஸ் பண்ணிக்க. சரி 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 வரு கொண்டு வரு எப்படி வரு. ஆமாம் சீரில் போகிறாங்க பக்கம் கீழே போது கட்டளை கட்டுல ஓகே கட்டோட போகுது. சரி சரி இங்க வாத்தா அவருக்கு அனுப்பி நீங்க வா. கவிதா தெரியல கவிதா அழுத்த வேணாம்னு சொன்னேன். அழுத்தி தேய்க்கிறேன். லேசத்தான் ஜெயிக்கிறேன். உடம்பு நல்லா ஆகணும் உனக்கு. லேசத்தான் ஜெயிக்கிறேன். என்ன அவங்க வெளியே எடுத்து வரணும். சரி சார் போதும் நான் தேய்ச்சி கோவப்பட்டேன்ற உடம்பு இன்னொரு 10 நாள் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கீங்களா? உடம்பு நல்லா இல்லாத நேரத்தில் பண்ணிட்டு படுத்துக்கிட்டீங்கன்னா யார் பாப்பா? நீதான் வரணும். எத்தனை நாளைக்கு பார்த்துப்பா? நீ சாவருக்கு பாரு. போயா இப்போ மாலை வாட்டி தெரிஞ்சு பண்ணிருங்க. பேபி சத்துங்களை ஒன்று கொடுத்துருப்பேன். சாப்பிட சொன்னாங்க. கண்ணமுடி குட்டி கண்ணமுடி குட்டி இந்த குட்டி கொடுக்குற ஆள் சொல்லி வேலைக்கு போகணும். என்ன பண்ணுது? காலு அப்படி 10 கிலோ இருக்குது. மூணு வருஷமா சார் நடக்குது இல்லை 3 வருஷம் ஆச்சு. இந்த நரம்பு உள்ள ஃபுல்லாக சேர்ல குறைக்கிறீங்களா? இல்லை சேரில் கட்டில் மாட்டோம். சேர்ல உட்காந்தீங்கன்னா நடக்க மாட்டாரு. நான் சொல்றபடி வீட்டில் செய்யுங்க. எங்க போறேன் 2 வரைக்கும் வாங்க. கீழே உட்கார வைக்க முடியும்னா கட்டில் உட்கார வச்சுருக்கேன். கட்டில் உட்கார மாதிரி எண்ணெயை போட்டு நல்ல உருவம் என்னால் கொஞ்சம் ஆபத்து உருவ முடியாது. நடக்கிறாங்க நல்ல இந்த பக்கம் போகணும். எந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் தான் பிடிச்சிக்குது. நல்லா உருவிட்டு நெட் ஒடிக்கணும். ஒரு நாளைக்கு 5 வேலை 6 வேலை எனக்கு உருவிட்டு சுடுன்னு வச்சு நல்லா ஊற்றினா அந்த வழி நரம்பு லூஸ் கிடச்சிடும். நான் பண்ணி தருவேன். ஆனால் இவர் சேரில் மட்டும் உட்கார உட்காரக்கூடாது. உட்காந்தே பண்ண அதான் இருக்கு. நடங்க நடங்க போய் காலத்துக்கு வைங்க. பொறுமை நிமிருங்க நிமிருங்க இன்னொன்று நிமிருங்க. அப்படியா டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. வா வா உட்காருங்க. வா இப்போ கொஞ்சம் லூஸ் கிடைச்சா கிடைக்க வேண்டியது. கொஞ்சம் ஃப்ரீயா ஐயா காட்டுங்களா? என்ன சொல்லுங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா பண்ணிட்டீங்கன்னா நடந்துடும். என்ன வளர்ச்சி
பேசா இருக்கா இருக்கான்னு கேட்டேன். பெயின் இல்லை. கல்லில் கல்லில் எடுத்துட்டு முக்கியம் கையெடு 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 இருக்கான்னு பாரு. இப்போ போச்சா கோல்பீட்டாலே ஆஸ்பத்திரியில் பார்க்கணும். கோல்பீட்டா வலி போச்சா? அதுக்கு பேர் நான் முட்டி கல்லு கையெடு இருக்கான்னு பாரு. இப்போ போச்சா? களி குடி இப்படி வாங்க. ஏய் யோமரடியே போகாதங்க. பொண்ணுக்கு போகாத வலி தள்ளி போங்க தள்ளி போங்க. இருக்கான்னு பாருங்க வலி பாருங்க இருக்கா? 3 வலி 3 வருஷமா வலி. ஆமா ஐயா இந்த ஒரு வாரீங்க பணம் போகுது. நான் ஆப்ரேஷன் ஆகிறதுனால சொல்றேன். ஒரு மாதம் ஆகிட்டு அந்த ஊருக்கு வா. போங்க முடிச்சாங்க ஃப்ரீயா பார்க்கலாம். இதுதான் வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டைம் ஆகும். அது மற்ற ஏய் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுறாப்பா. அந்த லைட் ஆஃப் பண்ணிடுது. சரி கவர்மெண்ட் ஆஃப் பண்ணு. போகுதுக்கு எனக்கு தெரியல. எங்கே நேரத்துக்கு தெரியல. கிடைக்கிறது போகிறது இல்லை எங்கேயும். என்ன சொல்றது இருக்கா பாருங்க. மனசை ஒருநிலைப்படுத்திங்க. இருக்க பாரு. இப்போ இருக்கான்னு பாரு. குனி நல்லா குனி. கைதால ஃபோன் பண்ணு. சரியான வாயு இருக்கு. பாரு இப்போ உதறு கைகள் உதறு உதறுங்க. எப்படி இப்போ குடிக்குது குடிக்குது. எங்க என்ன பண்ணி ஒரு மணி செய்யணும். அதெல்லாம் எங்க செய்யல. பாரு எத்தனை அவசாசி வந்து ஃபோன் பண்ணு நடக்க முடியாம கூப்பிட்டு ஃபோன் பண்ணிருக்கீங்க. அப்படிங்களா? ஆசிரியர் போனீங்களா? என்ன சொன்னாங்க? போச்சு. சேர்ல உட்காராதீங்க. கட்டில் உட்காந்து காலை நீட்டுக்க மடக்குங்க. சேர்ல உட்காந்து நடக்க மாட்டீங்க. இப்படி சொல்லி வர சொல்லுவா. புரியுதாமா? சேர்ல உட்காரமா கட்டில் உட்காரமான்றேன். நீட்டுங்க மடக்குங்க. நீட்டுங்க மடக்கு. அப்பதான் நடந்து சின்ன பையன் அனுப்பிச்சிருக்கா. ஐயா நீ உட்காந்து அவர் உட்காந்து படிக்கல. அது உட்காந்து போன் பேசுங்க. வண்டி மேல உட்காந்து யாரும் யாராவது பேசுவாரு. அவ விட்டுட்டு போக முடியாதுங்க. நம்ம ஏதாவது ஏழாம் கூட மாதிரி இல்ல அது போன் பண்ணிருக்கு. அது நம்ம பேனர் வச்சிருக்கீங்களா? பேனர் பார்த்துட்டு
குடிச்சிருப்பா நான் ஏன் கொண்டு போவேன் திரும்ப அப்படியே திரும்ப விடு திரும்ப சரிங்க அப்படி வழி விடுங்க பிடிக்காத கையில் வாங்கி பிடிக்காத விழுந்தா பிடிக்கல பிடிக்காத உடனே தீருமா நான் கேட்கிறேன் இத்தனை மாசம் வழியா உடனே தீரணுமா கொஞ்சம் போல இன்னைக்கு என்ன பண்ணி எண்ணெய் போட்டு உருவனு சுழிதில் வச்சு ஒத்தரம் தரணும் சேர்ல உட்காரக்கூடாது கட்டில உட்காந்து காலை நீட்டணும் நான் சொன்ன சேஷன் இன்னொரு வாரம் கூட்டுவாங்க 2 வாரம் கழிச்சு கூட்டுவாங்க நான் சொன்னபடி பண்ணணும் பண்ணா தானே நடந்து வருவாங்க அவங்க எடுத்துருவாங்க இப்ப எப்படி பாருங்க எனக்கு முழங்கால் வலி 8 வருஷமா இருக்கு. இப்போ வந்து ஐயா கிட்ட காமிச்சதுல அவங்க தடவி விட்டாங்க, கொஞ்சம் நடக்கிறேன், பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு 8 இயர்ஸாக இருக்கு. ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளோ மருந்து மாத்திரை ஆயில் எல்லாம் தடவி ஒன்றும் சரியே ஆகலை. இங்கே தான் சென்னை தான், அண்ணா நகர். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் ஐயா அதை பார்த்து வந்தோம். ஆமாம், யூடியூப் பார்த்து வந்தோம். பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. ஆமாம், முடியல, ரொம்ப முடியல. பிடிச்சிட்டு நடந்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சுமார் நடக்கலாம் போல இருக்கு. ஆமாம் ஆமாம், தடவணும் எண்ணெய், அப்புறம் வந்து உத்தரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செய்கிறாங்க, அதே மாதிரி செய்கிறேன். நம்பிக்கை வந்துச்சு. ஐயா மேலே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு 2 வருஷமாக பாதத்தில் வந்து அப்படியே பாதம் எரிச்சலாக இருந்துச்சு. 2 மாதம் மரத்து போயிருந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்க, ஐயாட்ட வந்தது கொஞ்சம் வந்து கால் மேலே ஏறி நிற்க சொன்னாங்க. நின்னோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு எல்லாமே குணமாகிடுச்சு. நல்லா இருக்குது. இப்போ பாதம்லாம் வந்து வீக்கமாக ஆகிடுச்சு.